நம்முடைய நாட்டிலே பல விதமான தொழில்கள் இருந்தாலும் அனைத்து தொழில்களும் சிறப்பதற்கு பக்தி என்பது தேவை. அந்த பக்தி என்பது ஆன்மீகத்தின் மூலமாகத்தான் வளர்க்க முடியும். ஆகவே நல்லொழுக்கத்தை ஆசாரக்கோவை என்று தமிழிலே என்ன புஸ்தகம் இருக்கிறதோ அந்த ஆசாரக்கோவையை, கொன்றை வேந்தனை, ஆத்திச்சூடியை நாம் உணர்ந்து கொள்வதற்கு, மனப்பாடம் செய்வது என்பது வேறு, அதை உணர்ந்து கொள்வதற்கு குடும்பங்கள் சிறக்க வேண்டும். குழந்தைகளை நல்ல முறையில் நாம் வளர்க்க வேண்டும், நல்ல முறையிலே கல்யாணம் செய்து வைக்க வேண்டும். அவர்களும் பெற்றோர்கள் சொன்ன முறையிலே கல்யாணத்தை அவர்களும் நடத்தி கொள்ள வேண்டும். இதெல்லாம் தான் நாளைய பாரதத்திற்கு அடித்தளமாக விளங்குவது. அப்படி இந்த அடித்தளத்தை அமைப்பதற்கு நாம் எல்லோரும் மேலும் பாடுபட வேண்டும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் பொழுது குடும்ப வாழ்க்கை முறைகளும் சிறக்க வேண்டும். நம்முடைய வளர்ச்சி வர வர நம்முடைய கலாச்சாரமும் சிறக்க வேண்டும். அந்த விதத்திலே நமக்கு கிடைத்த பணத்தை அதிலே முதலீடு செய்ய வேண்டும். வியாபாரத்திலே முதலீடு செய்யும் பொழுது கலாச்சாரத்திற்கென்று சிறு தொகையை நாம் முதலீடு செய்ய வேண்டும். அப்படி முதலீடு செய்துதான் அந்த காலத்திலே பல தர்மங்களை இந்த பகுதியிலே இதெல்லாம் அமைத்திருக்கிறார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.